கதைக்களிப்பு ஃபேமிலிக்கு என்னோட முதல் வணக்கம். போதை மருந்து நம்ம வாழ்க்கையை என்ன மாதிரியாக மாற்றும் அப்படின்னு சொல்லி வெறும் வசனத்தில் மட்டும் நம்ம விக்ரம் படத்தில் கமல்ஹாசன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி உண்மையிலே போதை மருந்து நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் சிதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் தான் ரெக்யூயம் ஃபார் அ ட்ரீம். ரெண்டு பேரும் டிவி எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் தாண்டி ஒரு பழைய இரும்பு கடையில் போய் அந்த டிவியை போடுறாங்க. கிடைக்கிற பணத்தை வச்சு ட்ரக்ஸும் எடுத்துக்கிறாங்க. அங்கேயே ஃப்ளாட்டும் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சரக்கை இவங்க பிரித்து மற்றவங்களுக்கும் விற்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு யோசனையும் தோணுது. இப்படி இவங்க பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு போலீஸ்காரன் வரான். அவனோட துப்பாக்கி எடுத்து அவனையே மிரட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா இவங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ கோல்டு ஃபேப் தன்னோட டிவியை மறுபடியும் அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போது தன்னோட ஸ்வீட் சவுனை எடுத்துகிட்டு நிம்மதியாக அந்த டிவி ஷோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம ஹாரிக்கு மேரியன் அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் வம்பிழுத்துட்டு அங்கே போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. இதுதான் இவங்களுக்கான வேலையே. இந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியாத கோல்டு ஃபேப் தன்னோட பழைய ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போது ரொம்பவே குண்டாக இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட முடியலை. டவுனில் ஹாரியும் மேரியனும் ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இப்போ கோல்டு ஃபேப் தன்னோட ட்ரெஸ்ஸை மாட்டிகிட்டு இருக்கிறப்போ அவங்க ஃப்ரெண்டு அங்கே வர்றாங்க. ஏய் என்ன பார்ட்டி ஏதாவதுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்ட்டிலாம் இல்லை, நான் டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நல்ல விஷயம், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு ஜிப் போட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜிப் போடவே முடியல. இப்போ தான் அவங்க ஒரு யோசனை சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, ஒரு டயட் பிளான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களோட உடம்பு குண்டாக இருக்கிறதே அவங்களுக்கு தெரியுது. ஒரு பக்கம் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஹாரி, மேரியன், டை 3 பேருமே ஒன்றா ஜாலியாக இருக்காங்க. மியூசிக் கேட்குறது, ட்ரக்ஸ் எடுக்கிறது, கிடைச்ச ட்ரக்ஸை பிரித்து மற்றவங்களுக்கு கொடுத்து அதை பணமாக மாற்றுறதுன்னு ரொம்பவே ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. இப்போ ஹாரியும் மேரியனும் ரொம்பவே லவ் பண்ணுறாங்க டீப்பாக. ஹாரியும் மேரியனும் இப்போ புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்னா, நமக்குன்னு ஒரு கமர்ஷியல் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸை டபுள் மடங்கு ஆக்கலாம், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானும் போடுறாங்க. கோல்டு ஃபேப் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வெறும் ஆரஞ்சு, ஒரு முட்டை, ஒரு காஃபின்னு தன்னோட டயட் எல்லாத்தையும் ரொம்பவே சுருக்கிக்கிறாங்க. நாட்கள் போக போக அவங்க ரொம்பவே வீக்காகவும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து இப்போ கோல்டு ஃபேப் வெளில வர்றாங்க. நானும் இப்போ கொஞ்சம் கருப்பாகலான் இருக்கேன், நானும் டிவி ஷோவில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த மற்ற பார்ட்டிஸ் எல்லாமே கிண்டல் பண்ணுதுங்க. சரி வா, முதல்ல நீ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுது. இங்கே பாருங்கள், நான் வெறும் முட்டையும் ஆரஞ்சும் சாப்பிட்டு வெயிட்டை குறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லி மற்ற எல்லாருமே கிண்டல் பண்ணிருக்கிற நேரத்தில் கோல்டு ஃபேப் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கனவுல டோனட்டும் பேன் கேக்கும் கனவுல வருது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. மேரியனுக்கு ஒரு பணக்கார, ஆனால் அந்த மீட்டிங் நடக்குது. அந்த பணக்காரனுக்கு அவன் மேலே ஒரு கண்ணு அப்படின்றத புரிஞ்சுக்கிறா மேரியன். கோல்டு ஃபேப் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட் குறைக்கிறதுக்காக அவளுக்கு நிறைய மாத்திரைகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. கேட்குறப்போ அது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், பல பொருட்களை வாங்கி நாங்கள் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஓ, பிஸ்னஸ் பண்ணுற, உனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ நல்லா பண்ணுற, எனக்கு தெரியும், உன்னை நினச்சி நான் பெருமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவங்களோட பல் ஆட ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு என்னம்மா உங்கள் பல் ஆடுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சொல்கிறப்போ, பொய் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நான் வெயிட் குறைக்கிறதுக்காக மாத்திரை எடுக்கிறேன். என்ன மாத்திரை அது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். ஆனால் கோல்டு ஃபேப்க்கு அந்த மாத்திரை பேர்லாம் தெரில. வெறும் பச்சை மாத்திரை, ஒரு ஆரஞ்சு மாத்திரை. அம்மா என்ன மாத்திரை, அதில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பாரு, என் பேர் கோல்டு ஃபேப், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிடையாது, மாத்திரைக்குள்ளே என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு சொல்கிறான், அம்மா அந்த மாத்திரை என்ன, அந்த மாத்திரையில் என்ன மாதிரியான டோப் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், முதல்ல அந்த மாத்திரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை.
இதை பாரு ஹாரி, ஆமாம் உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, நான் டிவி ஷோவில் வரப்போகிறேன். ஆமாம், எனக்கு லெட்டர் வந்துச்சு, அந்த டிவி ஷோவில் கலந்துக்க போகிறேன், அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்க போகிறேன், அந்த ட்ரெஸ்ஸில் அன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஓல்டு மெமரிஸை ரீகால் பண்ணுறாங்க. ஆனால் ஹாரிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அம்மா என்ன ட்ரெஸ், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போகிறான். டாக்ஸியில் போகிறப்போ தன்னோட அம்மாவோட நிலைமையை பார்த்து இப்போ ரொம்பவே வருத்தப்படுறான் ஹாரி. ஒரு பக்கம் டை அரெஸ்ட் ஆகிருக்கான், இன்னொரு பக்கம் ஹாரிக்கும் மேரியனுக்கும் சரக்கு கிடைக்கல, கஷ்டப்படுறாங்க. கோல்டு ஃபேப் தன்னோட பையன் சொன்ன மாதிரி எனக்கு இவ்வளோ மாத்திரைங்கள்லாம் வேணான்னு சொல்கிறா. ஆனால் இதெல்லாம் நார்மலான மாத்திரைங்க தான், இந்த மாத்திரைங்கள் இங்கே எடுத்து தான் ஆகணும்னு கம்பல் பண்ணுறாங்க. அந்த மாத்திரைகள்லாம் எடுக்கிறப்போ கோல்டு ஃபேப்க்கு புது புது கற்பனைகளாக தோணுது. அவள் டிவி ஷோவில் வந்த மாதிரி, அவங்கள எல்லாரையும் பாராட்டின மாதிரி நிறைய கற்பனைகள் வருது. ஜெயிலிருந்து வெளில வந்த டை இப்போ மறுபடியும் ஹாரி கூட, இதை பாரு ஊரே இப்போ கலராமல் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது செல் பண்ணோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், நம்மக்கிட்ட பணமும் இல்லை, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மேரியனும் ஹாரியும் இந்த ட்ரக்ஸ் இல்லாமல் அவங்களால நார்மலான வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்ற நிலைமைக்கு போகிறாங்க. கோல்டு ஃபேப் இப்போ மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. தன்னோட வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் பேசுகிறது எல்லாமே அவளை பயமுறுத்துது. மருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு நெகட்டிவாக வேலை செய்யுது. அங்கேருந்து போயிடுறாரு. ஹாரிக்கு இப்போது மறுபடியும் டோப்பு வாங்கணும். இந்த டோப்லாம் வாங்கினோம்னா அவங்ககிட்ட பணமே இல்லை. இப்போ ஒரே வழி, அவங்ககிட்ட இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு மேரியன் தான். மேரியன் அவளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பணக்காரனோட லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை பயன்படுத்த சொல்கிறான். மேரியன் இப்போது அந்த பணக்காரனுக்கு கால் பண்ணி போயிருக்கா. அந்த பணக்காரனுக்கு புதுசாக தெரியுது, என்ன நீ உங்ககிட்ட சேஞ்சஸ் தெரியுதே, இப்போ நீயே எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போதே அவன் புரிஞ்சுக்கிறான். இப்போது ஹோட்டல் ரூமுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறான். ஹோட்டல்லிருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வர்ற மேரியன் தன்னோட காதலன் ஹாரியை பார்க்குறதுக்கே ரொம்ப கோச்சப்படுறா. மறுநாள் ஹாரி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இப்போது ட்ரக்ஸுக்காக ஒரு கும்பல் ஒரு ஸ்டோருக்குள்ளே போகிறாங்க. அங்கே திடீர்னு ஒரு ஷட்டரை ஓப்பன் பண்ணுறப்போ ஒருத்தன் ட்ரக்ஸ் அங்கே விற்க ஆரம்பிக்கிறான். எல்லோரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் பதறி ஓடுறாங்க. தருணத்தில் தான் மேரியன் ஒரு கார்ப்பரேட் கிட்ட சிக்கிக்கிறா. கார்ப்பரேட் அவளை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி வெறும் ஒரு செக்ஸ் டாயாக பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் பைத்தியமாக இருக்கக்கூடிய நம்ம கோல்டு ஃபேப்பை தெளிய வைக்கிறதுக்காக கரண்ட் ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேரியன் செக்ஸ் டாயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டை ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். மே முடிவில் சந்தோஷத்தை கொடுக்காது. இதுதான் இந்த படம் சொல்லக்கூடிய கருத்து. எந்த வகையிலையும் போதை மருந்து, அது கஞ்சாவாக இருந்தாலும் சரி, நிக்கோட்டினாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆபத்து தான், பேராபத்து. ஒரு சமுதாயத்தையும் சொசைட்டியும் அழிக்கக்கூடிய பேராபத்து. ட்ரக்ஸ் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி வெளிவந்த படங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் நம்ம ஊர் படங்களில் ட்ரக்ஸை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி சினிமாவில் காமிச்சு அதை வச்சு பணம் சம்பாரிச்சிட்ருக்காங்க. ட்ரக்ஸ் என்றைக்குமே கெடுதல் தான்.